ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனல். இன்றைக்கான மகாநதி எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுதீங்க. அதனால் ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம காவேரி ஸ்கூலில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அம்முவும் மிஸ் மிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வரா. உடனே காவேரி அம்மு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட காவேரி கேட்கா, அம்மு உங்கள் டேடி எப்போவுமே இப்படி தானா, எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அம்முவும், இல்லை மிஸ், எங்கள் டேடி முந்திலாம் இப்படி கிடையாது, ஆனால் என்னமோ உங்களை பார்த்தா மட்டும்தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே காவேரி என்னது இது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டே போகிறா. அடுத்த சீனை கட் பண்ணால் அப்படியே காவேரி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கே வந்துடுதான். இப்போ வீட்டுக்கு பார்க்கும்போது நம்ம சாரதா நடு ஹாலில் கேசட் பழம் வச்சுக்கிட்டு லட்டு முறுக்கு அதிரசம்னு சொல்லி எல்லாம் வகை வகையாக பலகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி உள்ளே பார்க்கா, என்னம்மா நீ தீபாவளிக்கு கூட நீ இவ்வளோ பலகாரம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, ஆனால் நீ எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பலகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆனால் அதுக்கு சாரதாவும், காவேரி, நாளைக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம விஜய் தம்பி வீட்டுக்கு டின்னருக்கு போகிறோம்ல, இப்போ என்ன வெறும் கையை வீசிட்டா போக முடியும், அதனால தான் எனக்கு தெரிஞ்ச லட்டு முறுக்கு அதிரசம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வேணா ஒன்று எடுத்துக்கோடி, உனக்கு அதிரசம் பிடிக்கும்ல, நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. காவேரிக்கு கோங்கமாக வருது. என்னது, நான் எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் அங்கே வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் நீ போகணுன்னு சொல்லி இவ்வளோ வகை வகையாக பலகாரம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் அங்கே வரமாட்டேன், நீயும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏய் என்னடி பேசுகிற, அந்த தம்பி நம்மளை அவ்வளோ ஆசையாக கூப்பிட்ருக்குது, போகக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படிங்கும்போது, இல்லைம்மா போகக்கூடாதுன்னா கூடாது அவ்வளோதான் அப்படிங்கும்போது, இல்லைடி நான் பலகாரம்லாம் செஞ்சுருக்கேன், வாடி போகலாம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு அந்த ஆளை கண்டாலே பிடிக்கவே இல்லை, அவர் பேசுகிறது ரொம்ப வலிஞ்சு பேசுகிறாருமா, இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு வந்திருந்தார், அங்கே என்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு வலிஞ்சு பேசினார் தெரியுமா, எனக்கு அதை சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடி, நீ அந்த தம்பியோட குழந்தையோட ஸ்கூல் மிஸ்ஸு, அதனால் உன்ட்ட யதார்த்தமாக பேசியிருப்பாரு அப்படிங்க. என்னம்மா பேசுகிற, யதார்த்தமாக பேசுகிறதா இருந்தால் பாப்பா ஸ்கூலில் எப்படி படிக்கிறாளா சேட்டை பண்ணுறாளான்னு சொல்லி அதை கேட்டால் அது ஓகே, அதை விட நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு சொல்லி என்கிட்ட என்னத்தை வலிகிறாரு, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, நீ அவர் வீட்டுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் இல்லைடி, நம்ம அந்த குழந்தைக்காக போவோம் பாரு, நான் அந்த குழந்தைக்காக தான் பார்த்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நம்ம வீட்டில் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பண்ணதுனால குழந்தை சாப்பிட்டா அதுக்கு நல்லதுடி, அந்த வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்களா இல்லையானே தெரியல, அதான் நான் பார்த்து பண்ணியிருக்கேன், இது 1 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாதுடி, குழந்தை வச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கும்போது, நான் போகக்கூடாது அவ்வளோதான், அதுக்கு மேலே நீ போகணும்னு சொன்னேன்னா உன்னை இங்கேருந்து கொடைக்கானலுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு நானே எங்கேயாவது போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுதா. அடுத்து நம்ம விஜய் வீடு தாங்க காட்டுறாங்க. விஜய் வீட்டில் விஜய் காவேரி வர்றதுக்காக காவேரிக்காக ஸ்பெஷலாக பார்த்து விஜயே அவன் கையால் சமைச்சிக்கிட்டு இருக்கான். சிக்கனு மட்டனு மீனுன்னு சொல்லி எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது சமைக்காரங்க கேட்காங்க, தம்பி நான் எதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கும்போது, இல்லைக்கா நீங்கள் உள்ளேயே வரக்கூடாது, இது நானே என் கையால் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன தம்பி, நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் ஒன்று என்னை விட்டு விருந்து சமைக்க சொல்லுவீங்க, இல்லைன்னா நீங்களே பெரிய ஹோட்டல்லலாம் கூட்டு போய் சாப்பிடுவீங்க, ஆனால் இப்போ என்ன நீங்களே உங்கள் கையால் செய்கிறீங்களே, அப்படி யார் ஸ்பெஷலாக நம்ம வீட்டுக்கு வாரா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமாங்க்கா, இது ரொம்பவே ஸ்பெஷலானவங்க தான், நம்ம அம்முவோட கிளாஸ் மிஸ்ஸும் அவங்களோட அம்மாவும் தான் வராங்க, அவங்க நம்ம அம்முவை ஸ்கூலில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி தான், அதனால் நானே தான் எல்லாம் செய்வேன், நீங்கள் யாரும் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான். சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதா அவளும். தாத்தா சித்தின்னு சொல்லி இதை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சித்தப்பாவுக்கு தான் அது பார்க்கையில் கோபமாக வருது. இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த காவேரி இவனோட வாழ்க்கையில் வந்ததுலேருந்து எவ்வளோ பிரச்சனை இவனுக்கு வந்துச்சு, அதெல்லாம் மறந்து போச்சா, அதை விட்டுட்டு இப்போ திரும்பவும் எதுக்கு அவளை இங்கே கூட்டு வரணும்னு அவன் நினைக்கான் அப்படின்னு சொல்லி சித்தப்பா சத்தம் போடுதார். அதுக்கு தாத்தா, இல்லை மாப்பிள்ளை நீங்கள் இப்படி பேசாதீங்க, நம்ம ஏற்கனவே காவேரியும் விஜயும் பிரித்து வச்சு ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாருங்கள் நம்ம என்ன தான் பிரித்து வைக்கணும்னு நினச்சாலும் அந்த கடவுளும் விதியும் அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிது பார்த்தீங்களா, அதனால தான் எங்கேயோ இருந்த அவங்க நம்ம இருக்கிற இதே இடத்துக்கு தேடி வந்திருக்காங்க, இதெல்லாம் சாதாரணமாக நடந்தது இல்லை, எல்லாமே கடவுளால் நடக்கிறது தான், அது மட்டும் இல்லாமல் இது விஜயோட வாழ்க்கை,
இனிமேல் இது அவன் தான் முடிவு பண்ணணும், அவன் குழந்த, அவன் சம்சாரம், அவனோட வாழ்க்கை, அதை அவனே முடிவு எடுத்துக்கிடுவான், இதில் நாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அதனால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவனு சொல்லியிருந்தாரு. உடனே அடுத்து இங்கே காவேரி வந்து மா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம சாரதா செஞ்சு வச்ச பலகாரத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா கிளம்புறதுக்காக. மா நான் அவ்வளோ சொல்லி நீ என்ன கிளம்ப போறியா, போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி காவேரி திட்டுதான். அண்ணே என்னடி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லைம்மா போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்றதா. அண்ணே ஆமாண்டி, நான் இவ்வளோ நாள் உனக்காகவும் உங்கள் அக்காக்காகவும் உன் தங்கச்சிகளுக்காகவும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணேன், எனக்குன்னு இது நாள் வரைக்கும் ஏதாவது நான் ஆசைப்பட்டு கேட்டிருப்பேனா, அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ஏதாவது நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேனா, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு கேட்காங்க. அண்ணே பரவாயில்ல இருக்கட்டும், எனக்குன்னு யாருமே இல்லை, நான் ஆசைப்பட்டதெல்லாம் யார் செய்ய போகிறா, நான் என்ன ஆசைப்பட்டேன், அந்த குழந்தைக்கு சமைச்சு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன், இது ஒரு பெரிய தப்பா, ஆனால் நீ அதை கூட்டு போக மாட்டேங்கிறிய, பரவாயில்லம்மா பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படி சீன் போடுதாங்க. உடனே காவேரி என்னம்மா இதுக்கு போட்டு ஏன் இப்படி நீ அழுகுற, சரி இப்போ என்ன உனக்கு அங்கே போகணும் அவ்வளோதானே, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லை காவேரி பரவாயில்ல நீ எனக்காகலாம் ஒன்றும் வர வேண்டாம் அப்படிங்கும். இல்லைம்மா நம்ம போகலாம், நீ இவ்வளோ தூரத்துக்கு கேட்கும் போது நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். அப்போ நீ ஒன்றும் எனக்காக தான் வரேன்லாம் இல்லைல்ல, அங்கே வந்து உருன்ட்டுலாம் இருக்க மாட்டியே அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் சிரிச்சுக்கிட்டே வரேன் போதுமா, சரி நீ போய் வேறு புடவையை மாற்றிட்டு வா, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லணும். சரின்னு சொல்லிட்டு சாரதான் போய் கிளம்புறதுக்காக போயிட்டாங்க. அடுத்து இங்கே விஜய் வீட்டில் காவேரி எப்போ வருவான்னு சொல்லி விஜய் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே அம்மா வந்து அப்பா நீங்கள் சாரதா பாட்டிக்கு ஃபோன் அடித்து கொடுங்க, நான் அவங்க கிளம்பிட்டாங்களான்னு கேட்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுதான். உடனே விஜய் தங்கம் அவங்க தான் 7 மணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க, நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க இப்போ வந்துடுவாங்க, நீ போய் கேம் விளாண்டுட்டுரி அப்படின்னோடனே சரிப்பான்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போயிடுதான். உடனே விஜய் அப்படியே வாசல்லையே நின்று பார்த்துட்டு இருக்கான். நம்ம சாரதாவும் காவேரியும் வந்துடுதாங்க. வந்தோடனே வாங்க வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கான். உடனே தாத்தா சித்தி வாங்க, நம்ம அம்மாவோட மிஸ் வந்துட்டாங்க அப்படிங்கவும் அவங்களும் வராங்க. வந்து அவங்களும் மாற்றி மாற்றி வணக்கம் சொல்லிக்கிட்டாங்க. உடனே காவேரிக்கு அவங்கள பார்க்கும்போது இவங்க 2 பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனால் எங்கேன்னு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம காவேரிக்கு இவங்க கூட இருக்கும்போது இவங்க கூட பேசி பழகும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.